சிவாய. ஆன்மீக பரிகாரங்களிலும் மாந்திரீக பரிகாரங்களுக்கும் எலுமிச்சைக்கு முக்கிய பங்கு உண்டு. அதுவும் வசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஜனவசியம், தொழில் வசியம், லோக வசியம் என்று எந்த வசியங்களாக இருந்தாலும் அதை செய்வதற்கு எலுமிச்சைக்கு பெரும் பங்கு உண்டு. அதை எப்படி என்று பார்ப்போம். 48 நாட்கள் விரதம் இருந்து அசைவம் தவிர்த்து கோபதாப சலனங்களை தவிர்த்து இந்த பூஜையை நாம் செய்ய வேண்டும். வெள்ளை ஆடை உடுத்தி நீங்கள் விரும்பிய தெய்வத்தை மனதில் முன்னிறுத்தி இந்த பூஜையை தொடங்க வேண்டும். ஒரு எலுமிச்சையை எடுத்துக்கொண்டு அந்த ஒரே எலுமிச்சை பழத்தை மட்டும் 48 நாட்களும் பயன்படுத்த வேண்டும். மந்திர உச்சாரணம் செய்யும் பொழுது பழம் காய்ந்து போகுமே தவிர அழுகாது. ஒரு எலுமிச்சையை இறைவனிடம் வைத்து தூபதீப நைவேத்தியம் பூஜை காண்பித்து பூஜை ஆரம்பிக்க வேண்டும். பின்பு வசிய மந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். 48 நாட்களுக்கு பிறகு எலுமிச்சம்பழம் இது போன்று காய்ந்திருக்கும். அதை கருக்கி அத்துடன் கஸ்தூரி, கோரசனை, ஜவ்வாது, அரகஜா, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், புனுகு, காராம்பசு, நெய் சேர்த்து அரைத்து மை தயார் பண்ண வேண்டும். அரைத்த மைக்கு மறுபடியும் மந்திர உச்சாரணம் செய்ய வேண்டும். பிறகு இந்த மையை சரியாக பயன்படுத்த சகல லோக, சத்ரு, தன, பண வசியங்கள் அனைத்தும் நடக்கும். இதுக்கான மந்திரம் ஓம் கிரீம் க்ளீம் சர்வ வசியம் மமவசம் குரு குரு சுவாகா.